முன்வந்து அவர்கள் தலைமை மீது அதிருப்தி கொண்டு அவர்கள் தானாக முன்வந்துதான் ராஜினாமா செய்தார்கள். இங்கே எந்த கூவாத்தூரும் நடக்கவில்லை. அவை முன்னவர் அவை முன்னவர் அவை அவை முன்னவர் அவை முன்னவர் சொல்லுங்க. அவை முன்னவர் அவை முன்னவர் பேசுங்க. அவை முன்னவர் பேசல பேசு. அவை முன்னவர் உட்காருங்க. நீங்க போய் உட்காருங்க சொல்றீங்க. பேசுறீங்களா? இல்ல நீங்க அவை முன்னவர் அவங்க கிட்ட பேச என்கிட்ட சொல்லுங்க. பேசுங்க. நீங்க உங்களுக்கு அனுமதிக்கிறேன் தலைவர்களே. நான் பேசுறதா வேண்டாமா? இப்படி கத்திட்டு இருந்தா இல்லங்க, நான் அனுமதிக்கிறேன். நீங்க பேசுங்க. மாண்புமிகு பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர் இல்லை, நான் சொல்ல முடிய வரை விடுங்க. உட்காருங்க ப்ளீஸ். உட்காருங்க. அக்ரி. உட்காருங்க. நான் பேசுறேன். நான் பேசுறேன். அவை முன்னவர் நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க என்ன பார்த்து பேசுங்க. அவங்கள்ட்ட பேசுங்க. மாண்புமிகு இல்ல இல்ல மாண்புமிகு இல்ல 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 மாண்பு இல்ல மாண்புமிகு 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 பேரவைத் தலைவர் அவர்களே, உங்களுக்கு உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் பேசுறீங்களா? உறுப்பினர் முக்கூர் போய் உட்கார். நீங்க உள்ள இங்க போய் உட்கார். அவங்க இடத்துல உட்காருங்க. இருங்க, பேச வைக்கிறேன். பதில் சொல்ல வைக்கிறேன். உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு அனுமதி தரேன். உட்காருங்க. இல்ல நீங்க மாண்பு உறுப்பினர் முக்கூர் சுப்பிரமணியம் அவங்க இருக்கையில போய் அமருங்க. எல்லாரும் அவங்க இருக்கையில அமருங்க. இப்ப அவர் சொன்னதுக்கு பதில் சொல்ல உங்களுக்கு நான் நேரம் தரேன். உட்காருங்க. பாருங்க, அருமையா இருங்க. 45 இருங்க. முன்னாள் முதலமைச்சர் இல்லைங்க, முன்னாள் முதலமைச்சர் உட்காருங்க. உட்காருங்க. முக்கூர் சுப்பிரமணியம் போய் உட்காருங்க. உட்காருங்க. இல்ல உட்காருங்க. இருங்க. வரிசையா கோர்வையாக இருங்க. உட்காருங்க. முக்கூர் சுப்பிரமணியம் உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினர் முக்கூர் சுப்பிரமணியம் எச்சரிக்கிறேன். உங்க இடத்துல போய் உட்காருங்க. சொல்றேன். இருங்க, கேட்கறேங்க. ஒரு இடத்த இருங்க, கேட்கறேன். உட்காருங்க. நான் முடிவு சொல்லிட்டு உட்காருங்க. நான் சொல்றேன். உட்காருங்க. ஒரு 45 நிமிடம் ரொம்ப அருமையா அவருக்கு தெரிந்த கருத்துக்களை, அவர்கள் ஆட்சியில் செய்த சாதனைகளை விளக்கமாக சொன்னார். அதிகமான குறுக்கீடு இல்லாமல் தான் இருந்தது. ஆனால் கடைசியில் முடிக்கிற போது கடைசியாக சொன்ன அந்த கடைசி பத்தியில் சொன்ன அந்த செய்திகள் தான் எதிர்த்தரப்பில் இருக்கின்றவர்களை, ஆளுங்கட்சி தரப்பில் இருக்கிறவர்களை பேசும்படி அழைத்திருக்கிறது. அதில் இந்த குதிரை பேரம் என்பதை பற்றி ஏற்கனவே நீங்கள் முதல் தொடரில் பேசுகிற போது நான் சொன்னேன், குதிரை பேரம் கழுதை பேரம் என்பதெல்லாம் பேசக்கூடாதுன்னு அவை குறித்து நீக்கினேன். மீண்டும் அதே வார்த்தையை சொன்ன காரணத்தினால உட்காருங்க. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பேசுறது எனக்கு தெரியும். அமைதியாக உட்காருங்க. உட்காருங்க சார். பின்ன இதுல பேசுறதா? அப்போ உட்காருங்க சார். நான் விளக்கம் சொல்றேன். உட்காருங்க. இந்த வார்த்தைக்கு என்ன பண்றீங்க? உட்காருங்க. அந்த வார்த்தை இல்லங்க. குதிரை பேர் என்ற வார்த்தைன்னு சொன்ன உடனே அவரே என்று சொன்ன 2 பேரும் அந்த வார்த்தைக்கு ஏன் உடன்படி என்று கேட்க. உட்காருங்க. பாருங்க, அனைத்து இந்திய அண்ணா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் அவர்கள் உரிமையை நிலைநாட்ட முயற்சிக்கிற போது
இங்கே மீதி வேணா உட்காருங்க. இருங்க உட்காருங்க. இருங்க இருங்க. ஏங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் தங்கள் உரிமையை நிலைநாட்ட முயற்சிக்கிற போது மாற்றுக்கு வேறு கட்சியை சேர்ந்த உறுப்பினர் அந்த கருத்தை ஒட்டி மீண்டும் குதிரை என்ற வார்த்தையை சொன்னால் 2 பேர் இந்த விஷயத்தில் ஒன்று சேர்ந்து கொள்வது கேட்ப என்ன தவறும் கிடையாது. உட்காருங்க 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 உட்காருங்க. இப்போ வாங்க மாநில உறுப்பினர் பேசுங்க பேசுங்க. மாநில உறுப்பினர் பேசுங்க. மாண்புமிகு எதிர்கட்சி கொறடா பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, உட்காருங்க. நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் நீங்கள் சொன்ன மாதிரி சிறப்பாக பேசிக்கொண்டார். நம்ம எல்லாமே அவருடைய பேச்சை கவனித்து கொண்டு தான் இருந்தோம். கடைசியாக இறுதியாக ஒரு கருத்தை சொல்லுகிற பொழுது மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் இருந்து அதற்குரிய விளக்கங்கள் என்ற பேரில் சிலர்கள்லாம் சொன்னார்கள். அது அவர்களுக்கு ஆத்திரத்தை மூட்டுகிற அளவுக்கு அந்த நிகழ்வு இங்கே நடைபெற்று விட்டது. அதற்காக நீங்கள் ஒரு நடுநிலையாக ஏதோ ஒரு தீர்ப்பு சொல்வதற்காகத்தான் அமைதிப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய உறுப்பினர் என்ன சொன்னார்னா, இந்த கழுதை குதிரை என்ற பெயரில் ஏற்கனவே வழக்கு மன்றத்திலே வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, அது ஒன்றும் தவறான என்று அவர் சொன்னார். அவ்வளோதான். நீங்கள் அதுக்காக அவருக்கு நீங்கள் ரூலிங் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் அதை சொல்லான்னு கூட சொல்லலாம். நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து கொண்டுன்னு ஒன்று சொன்னீங்க பாருங்க, அது மாதிரி இல்லை. அது மாதிரி கிடையாது. அந்த அவசியம் எங்களுக்கு தேவையில்லை. அது எங்களுக்கு தேவையில்லாத ஒன்று. இல்லை நான் சொல்ல விரும்பியதும் நான் சொல்ல வந்ததும் இல்லை. குதிரை என்று சொன்ன உடனே 2 பேரும் ஒன்றாக சேர்ந்து நான் சொன்னேன். பேரவைத் தலைவர், உங்களுடைய பேச்சுக்கு உள்நோக்கம் கற்பிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. அது செய்யவும் மாட்டோம். இல்ல உள்நோக்கம் இல்ல இல்ல அது செய்யவும் மாட்டோம் நாங்க. ஆனா என்னன்னா, நாங்கள் எதிர்க்கட்சி என்ற அடிப்படையில் தான் எங்களுக்கு அந்தஸ்தெல்லாம் கொடுத்து எங்களுக்கு எதிர்க்கட்சி என்று வைத்திருக்கிறீர்கள். உங்களுடைய பேச்சை முழுமையாக நடுநிலையாக நீங்கள் நடத்தி கொண்டிருப்பது தான் எங்களுக்கு இருக்கிற பாதுகாப்பை. அவருக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் ஏதோ ஒரு நிலையாற்றில் எப்படி நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆனால் அது அப்படியல்ல. நாங்கள் வேற கட்சி, அவங்க வேற கட்சி, அவங்க ஆண்ட கட்சி, நாங்களும் ஆண்ட கட்சி. அடுத்த முறை ஆடலான்னு நாங்கள்லாம் திட்டம் போட்டிருக்கிற கட்சி எங்கள் கட்சி. அடுத்த முறை நாங்கள் தான் ஆளணுன்ற திட்டம் போட்டு கொண்டிருக்கிற கட்சி. இப்படிப்பட்ட நிலையில் அவங்களுடைய பிரச்சனையை நீங்கள் தீர்ப்பதற்குத்தான் வேண்டிய முயற்சி செய்யணும் மொழிய அந்த குற்றச்சாட்டு நாங்கள் இல்லை. அது மாதிரி நாங்களாகணும் ஒன்றா இல்லை. மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் மாநில பள்ளிக்கல்வித்துறை முடிச்சிருங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, உண்மையிலேயே தமிழக சட்டமன்ற வரலாற்றை புரட்டி பார்க்கிற பொழுது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பேரவைத் தலைவர் என்பவர் முதல் முறை ஆட்சியினுடைய தினசரி தகவல்களை நேரலையில் தருபவர் மட்டுமல்ல, முழுமையான நேரலை முதல் முறையாக வரலாற்றிலேயே உங்கள் மூலமாக தான் சென்று கொண்டிருக்கிறது. 2 கிட்டத்தட்ட 40 மணித்துளிகள் மதிப்பிற்குரிய முன்னாள் முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பேசுகிற பொழுது அத்தனை கருத்துகளும் எதிர்கருத்துகள் இருந்த போது கூட அதை அதிகம் இடைச்சல்கள் செய்யாது முழுமையாக கேட்டு முடித்து, அதன் பிறகு இறுதியில் அவர் சொல்லக்கூடிய சில கருத்துக்கள் மீது அவரே சொன்னார், இது கேட்கும்போது கஷ்டமா இருக்கும்னு. அந்த கருத்துக்களுக்கான எதிர்வினையாக இங்க பேசும்போது கூட ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும், ஆளுங்கட்சி மட்டும் பேசாது, எதிர்கட்சி சகல கட்சி உறுப்பினர்களுக்கும் நியாயமான உண்மையிலே அவர்களுக்கு தேவையான நேரத்தை ஒதுக்குவதையும் முதல் முறையாக வரலாற்றிலே இப்படி ஒரு பேரவைத் தலைவர் கிடைத்திருப்பது எங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். ஆனால் எங்களை போன்ற வளர்ந்து வரக்கூடிய இளம் தலைமுறையை சார்ந்தவர்கள், இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருமே மூத்தவர்கள், அண்ணன் சுப்பிரமணியன் மூத்தவர், இங்க இருக்கவங்க எல்லோருமே பல தேர்தல்களை பார்த்தவர்கள். அவர்களை காட்டி எங்களுடைய தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் நாங்கள் இப்படி இருக்கணும், டெக்கோரம் இப்படி இருக்கணும் சொல்ல வேண்டிய நேரத்தில் பேரவைத் தலைவர் எழுந்து நின்றால் அனைவரும் அமர்ந்து விட வேண்டும். உங்களுக்கு தெரியாத மரபல்ல. நீங்கள் எழுந்து நின்ற பின்பும், நீங்கள் பலமுறை சொன்ன பின்பும் அப்படி கூச்சலிடுவதோ நடு மன்றத்திற்கு வருவதோ ஏற்புடையதல்ல. கருத்தை கருத்தால் எதிர்கொள்வோம். நீங்கள் சொல்லக்கூடிய விமர்சனத்தில் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் இருந்தால் அதை முதலில் செவிமடுத்து அதை செயல்படுத்து என சொல்லக்கூடிய தலைவர் தான் எங்களுடைய மாண்புமிகு முதல்வர். நீங்கள் பேசுகிற பேச்சில் ரசிக்கும்படியான பேச்சு இருந்தால் அதை பாராட்டக்கூடிய முதல் ஆளாகவும் தமிழக வெற்றி கழகம் தான் இருக்கும். எனவே ஆக்கப்பூர்வமாக, ஆரோக்கியமாக கருத்தை கருத்தால் எதிர்கொள்வோம் என்பதை உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஒரு கட்சி சார்பாக போட்டியிட்டு அந்த கட்சி வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு எவ்வளவு கடுமையான உழைப்பார்கள் சிந்தித்து பார்க்கணும். இங்க வந்திருக்கிற எல்லா எம்எல்ஏக்கும் தான் பொருந்தும்.
இதே எங்க எம்எல்ஏ மட்டும் பொருந்தும்னு நினைக்காதீங்க, அனைவருக்கும் பொருந்தும். ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கு அந்த கட்சியின் சார்பாக சுமார் 6000 பேர் பணியாற்றினா தான் அந்த வேட்பாளர் வெற்றி பெற முடியும். இரவு பகல் வராமல் ரத்தத்தை விரைவாக சிந்தி வாக்களை சந்தித்து வாக்களை பெற்று வெற்றி பெற்ற பிறகு அவர் வெளியேறினா அந்த கட்சியில் தொண்டர்கள் எப்படி மனம் கொதிக்கும் என்பதை உணர்வுபூர்வமாக நீங்கள் சிந்திக்கப்பட வேண்டும். நீங்கள் முதல் எம்எல்ஏ ஆகிருக்கிறீங்க, நான் 6 முறை எம்எல்ஏ ஆகியிருக்கிறேன், புரியுதுங்களா, ஒரு முறை நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகியிருக்கிறேன். ஆக சிந்திக்க வேண்டும். அந்த அடிப்படையில் நான் ஒரு கட்சியுடைய பொதுச்செயலாளர் என்ற அடிப்படையில் எங்களுடைய கட்சியின் சார்பாக அறிவிக்கப்பட்டு தலைமை அறிவிக்கப்பட்ட அந்த அறிவிப்புக்கு இணங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி நிர்வாகிகள், எங்களுடைய கூட்டணி அங்க வைக்கின்ற கட்சியுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள் அத்தனை பேரும் உழைத்து தான் இவ்வளவு பேர் வெற்றி பெற்றிருக்காங்க. அதனால தான் அந்த கருத்தை சொல்ல வேண்டிய நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன் என்பதையும் தங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரேன். அதோட நாங்களுடைய சொன்ன கருத்து உண்மையிலேயே உண்மையை காயப்படுத்தி இருக்குது. 2 பேரும் ஒன்னா சேரல இல்ல, நீங்க இருந்த காலத்திலயும் ஒன்னா சேரல, நாங்க இருக்கிற காலத்திலயும் ஒன்னா சேரல என்பதையும் ஒரு விளக்கம் மட்டும் நான் சொல்லிடுறேன். குதிரை பேரம் என்று உங்கள் தரப்பில் சொல்லப்பட்டவுடன் குதிரையும் அல்ல கழுதையும் அல்ல சொல்லி முடித்த பிறகு அவர் அதை ஒட்டி பேசியதால் இந்த கருத்தில் 2 பேரும் உடன்படி என்ற அர்த்தத்தில் தான் நான் சொன்னேனே தவிர நீங்கள் அது வேறு அர்த்தத்தில் நீங்கள் அர்த்தப்படுத்திக் கொள்ளக்கூடாது. அடுத்து நீங்கள் இப்போ முடிங்க, நீங்கள் முடிங்க. முக்கூர் சுப்ரமணியன், நீங்கள் உட்காருங்க. உங்கள் தலைவர் பேசும்போது நீங்கள் குறுக்க பேசாதீங்க, உட்காருங்க. பேரவைத் தலைவர் உட்காருங்க. இன்றைக்கு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம், அந்த திட்டத்திற்கு கடந்த இடைக்கால பட்ஜெட்டிலேயே அதற்கு தேவையான நிதி ஒதுக்கப்பட்டதாக இன்றைக்கு ஒதுக்கப்பட்டுகின்றது. இப்பொழுது அரசாங்கம் அதை நிதி ஒதுக்கப்படவில்லை. அரசூழிலே மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்குது. அது மட்டுமல்ல, மாண்புமிகு நிதியமைச்சர் சொல்லுகின்ற பொழுது இதற்கு மத்திய அரசிடம் அனுமதி பெற வேண்டும் என்று சொல்றாங்க. அவர்கள் ஓய்வு வழங்குவதற்கு எந்த ஒரு அனுமதியும் பெற வேண்டியில்லை, மாநில நிதியிலிருந்து கொடுக்கலாம். ஏற்கனவே இடைக்கால பட்ஜெட்டில் முந்தைய அரசாங்கம் 11,000 கோடி ஒதுக்கப்பட்டு 14,000 கோடி ஒதுக்கப்பட்டுகின்றது என்பதையும் நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகின்றேன். அந்த பழைய ஓய்வு பெற்ற அந்த ஊழியர்களுக்கு ஓய்வு தொகை வழங்குவதற்குண்டான நடவடிக்கை இந்த அரசு எடுக்கப்பட வேண்டும். ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்ல அரசு என்ற அரசின் நிதி மேலாண்மை குறித்து ஐயன் திருவள்ளுவர் தெளிவுபட கூறியுள்ளார். இந்த தமிழக வெற்றி கழக கூட்டணி அரசு சமைத்துள்ள நிதிநிலை அறிக்கையில் ஏற்றம் இல்லை, வகுத்தலும் இல்லை, காத்தலும் இல்லை, மாற்றம் வரும் என்று நம்பி வாக்களித்த மக்களுக்கு இந்த அரசு நிதிநிலை அறிக்கை என்ற பெயரில் போகாத ஊருக்கு வழிகாட்டி விட்டதே என்ற வருத்தத்திலும் ஏமாற்றத்திலும் உள்ளர் என்ற உண்மையை கூறி அமைகின்றேன். மாண்பு உறுப்பினர் திருமதி த லதா அவர்கள் நாளைக்கு விளக்கமாக உட்காருங்க. நாளைக்கு உங்களுடைய பதில் உரை இருக்கிறது. அவர்கள் என்னென்ன நிறைய கேள்வி கணைகளை தொடுத்திருக்கிறார்கள் எல்லாம் தொகுத்து வகுத்து நீங்கள் வரிசைப்படுத்தி நாளை உங்களுடைய பதிலுரைகள் கூறினால் அது பொருத்தமாக இருக்கும். போதுமே. திருமதி லதா உட்காருங்க. வேண்டாம் வேண்டாம், நோ கான்ட்ரவர்சி. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. மாண்புமிகு இல்லை இல்லை வேண்டாம், இப்போ வேண்டாம், இல்லை இப்போ இது உட்காருங்க 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 உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினர் திருமதி லதா அவர்கள் வச்சு சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லிட்டீங்க, உட்காருங்க. நான் அதை செவிமடுத்து நீங்கள் சொன்னதே நான் கவனமாக கேட்டுவிட்டேன். திருமதி லதா அவர்கள் உட்காருங்க. திருமதி லதா அவர்கள் பேசுங்க. மைக் கொடுங்க, உட்காருங்க. நீங்கள் மைக் கொடுங்க, அவங்களுக்கு கொடுங்க. மாண்பு உறுப்பினர் பேசுங்க. மாண்பு பேரவைத் தலைவர்களே, நாங்கள் சொன்ன வார்த்தையை நீக்கிட்டீங்க. அதே போல பொதுப்பணித்துறை அமைச்சர் தேவையில்லாத கருத்தை இங்க பதிவு செஞ்சிருக்கிறார். அதை நீங்க அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட வேண்டும். நாங்க சொன்ன கருத்தை நீக்கிட்டீங்க. ஆக அவர் சொன்ன கருத்து தேவையற்ற கருத்து, இந்த அவைக்கு பொருந்தாத கருத்து, அதை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று தங்களை வலியுறுத்துகிறேன். மாண்பு உறுப்பினர் லதா அவர்கள். ரெண்டாயிரத்தி 26-27 ஆண்டு நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்தை துவங்குகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2026-27 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையின் மீதான விவாதத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த தங்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்,
மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் என்னை வேட்பாளராக தேர்வு செய்ததற்கும் எனக்கு வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்திட்ட கீழ்வளூர் தொகுதி மக்களுக்கும் எனது வெற்றிக்காக உழைத்த தோழமை கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள் என அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிதிநிலை அறிக்கையில் மக்கள் நலனுக்கான அறிவிப்புகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக வரவேற்கின்றேன். அதே நேரத்தில் அரசு தனியார் கூட்டுவினை என்ற அடிப்படையில் நவீன தாராளமய கொள்கைகளை அமலாக்கும் வகையில் திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருப்பது ஏற்கத்தக்கது அல்ல என்பதையும் இந்நவையில் பதிவு செய்ய விரும்புகிறேன். நிதிநிலை அறிக்கையில் புதிய கட்டண உயர்வுகள் ஏதும் முன்பவில்லை என்பது ஒரு நல்ல அம்சமாக பார்க்கின்றேன். அண்ணன் சீர் 8 கிராம் தங்கம் பட்டுப்புடவை, மாமன் சீர் 1 கிராம் தங்க மோதிரம், மூத்த குடிமக்களுக்கு 10 நடமாடும் சிகிச்சை மையங்கள், மூத்த குடிமக்கள் இல்லங்கள், 5 மண்டல புற்றுநோய் சிகிச்சை மையங்கள், திருநர்களுக்கான அறிவிப்பு போன்றவை வரவேற்கத்தக்கவை. ஆனால் மக்கள் பெரிதும் எதிர்பார்த்த தேர்தல் வாக்குறுதிகள் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறாதது பெரிய ஏமாற்றத்தை அளிக்கிறது. குறிப்பாக மகளிர் உரிமை தொகை 2500, மகளிருக்கு அனைத்து பேருந்துகளிலும் இலவச பயண திட்டம், வருடத்திற்கு 6 சமையல் எரிவாயு சிலிண்டர் போன்றவைகள் எதுவும் இடம்பெறவில்லை. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 12ஆம் தேதி குறுவை சாகுபடிக்கு மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறக்கப்படும். ஆனால் இந்த ஆண்டு திறக்கப்படவில்லை. சம்பா சாகுபடிக்காவது தண்ணீர் திறக்கப்படுமா என்று எங்கள் டெல்டா மாவட்ட விவசாயிகள் ஏக்கத்தோடு காத்து கிடக்கிறார்கள். அதற்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். குறுவை சாகுபடி பொய்த்துள்ளதால் விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 15,000 நிவாரணமும், விவசாய தொழிலாளை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய விவசாய தொழிலாளர்களுக்கு 10,000 நிவாரணமும் வழங்கிட வேண்டும் என்று அவையில் கேட்டுக்கொள்கிறேன். 100 நாள் வேலை திட்டத்திற்கு குறைவான நிதியே ஒதுக்கப்பட்டுள்ளது. ஒன்றிய அரசின் விபிஜி ராம்ஜி திட்டத்தை தமிழ்நாடு அரசு அமல்படுத்த மாட்டோம் என்ற தீர்மானத்தை நிறைவேற்றிடவும், முந்தைய மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தையே தொடர்வதற்கு இந்த அரசு முன்வர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். அதோடு தினக்கூலியாக ரூபாய் 700 உயர்த்தி தரவும், 200 நாட்கள் வேலையை உறுதி செய்திடவும் கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று முதியோர் உதவித்தொகை, மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை, கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற பெண்களுக்கு உதவித்தொகையாக 3000 வழங்கப்படும் என்று தேர்தல் வாக்குறுதி அறிவிப்பு இடம்பெறவில்லை என்பதையும் அவையில் கோரிக்கொள்ள விரும்புகிறேன். தேர்தல் வாக்குறுதியில் கூறியுள்ளபடி 5 ஏக்கர் வரை கடன் பெற்ற விவசாயிகளுக்கு முழு கடனையும் தள்ளுபடி செய்யப்படும் என்றும், 5 ஏக்கருக்கு மேல் கடன் பெற்ற விவசாயிகளுக்கு 50% கடன் தள்ளுபடி செய்யப்படும் என கூறியுள்ளீர்கள். தற்போது அரசு அறிவித்திருப்பது விவசாயிகள் மத்தியில் பெரும் ஏமாற்றத்தை அளித்துள்ளது. ஆங்காங்கே விவசாயிகள் போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். தேர்தல் வாக்குறுதியின்படி முழு கடனையும் விவசாயிகளினுடைய கூட்டுறவு கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டில் நதிகள் சுற்றளவு ஊக்குவிக்கும் வகையில் 3 முக்கிய நதிகள் காவிரி நதியில் ஒகேனக்கல் முதல் திருவரங்கம் வரையிலும், வைகை நதியில் மதுரையும் மற்றும் தாமிரபரணி நதியில் பாபநாசம் முதல் திருநெல்வேலி வரையிலும் நல்ல விஷயமாக பார்க்கப்படுகிறது. நதிகள் இணைப்பு திட்டம் சம்பந்தமாக கூறியிருக்கிறீர்கள். கடந்த காலங்களில் தாமதமாக நடைபெற்றது என்றும் அறிக்கையில் கூறியிருக்கிறீர்கள். ஆனால் பட்ஜெட்டு குறைவாக நிதி அனுப்புவதும் பிறகு தடைப்படுவதுமாக உள்ளது. நதிகள் இணைப்பு திட்டத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்றால் 150 கோடி நிதி என்பது போதாது, கூடுதலான நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று இவ்வவையில் கேட்டுக்கொள்கிறேன். காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே தடுப்பணைகள் கட்டுவது தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ளப்படும் என கூறியுள்ளீர்கள். தடுப்பணைக்கு பதிலாக கதவணைகள் கட்டுவதே சிறந்ததாக இருக்கும். அதே
போக்குவரத்திற்கும் உதவிகரமாக இருக்கும் என்பதை இந்நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அப்படியே செய்ய வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொள்கிறேன். புதிய வீட்டு வசதி திட்டத்தின் கான்கிரீட் வீடுகள் கட்டுவதற்காக வீடு ஒன்றிற்கு தொகை 3.10 லட்சம் ரூபாயாக இருந்ததை தற்போது 5 லட்சமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. வரவேற்கத்தக்க விஷயம். ஒரு ஆண்டிற்கு அதே போல 70,000 வீடுகள் கட்டுவதையும் வரவேற்கிறோம். அதே நேரத்தில் 5 லட்சம் என்பது போதுமானதா அல்ல. இன்றைக்கு விற்கக்கூடிய விலைவாசியில் ஒரு குடும்பம் சிறந்த முறையில் வசிக்கும் அளவுக்கு கட்ட வேண்டும் என்று சொன்னால் ரூபாய் 10 லட்சம் இருந்தால்தான் முடியும். ஆகவே ரூபாய் 10 லட்சமாக உயர்த்தி வழங்கிட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். மண்ணின் மகள் திட்டம் கூறியிருக்கிறீர்கள், நல்ல அம்சம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி பெண் விவசாய தொழிலாளர்களுக்கு நவீன தொழில்நுட்ப பயிற்சி அளிப்பது மற்றும் மண்ணின் மகளாக மாற்ற முடியுமா? அதுவே அவர்களுக்கு பயிற்சி கொடுப்பதோடு நிலமும் கொடுத்தால்தான் நில உரிமையாளர்